பிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட விஜய் கார்த்திக். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல பார்க்க போற திரைப்படம் மிஷன் சாப்டர் 1. ஏஎல் விஜயோட டைரக்ஷன். இந்த படத்துடைய ஸ்டோரி, G20 மாநாடு இந்தியாவில் நடக்க போது அதை தடுக்கிறதுக்காக தீவிரவாதிகள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஆர்மி ஆபீசர்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. அதை தடுக்கிறதுக்காக ஆர்மி ஆபீசர்ஸ் போனோம்னே அந்த இடத்துல தீவிரவாதிகளா ஆர்மி ஆபீசர்ஸை கொண்டாடுறாங்க. கட் பண்ணா அருண் விஜய் தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கு, அதுக்காக குறிப்பிட்ட லட்சம் ரூபாய் காசு வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாரு. அந்த காசை புரட்டணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையால அவர் இருக்கும்போது அவர் டக்குன்னு ஒரு காரணத்துக்காக சிச்சுவேஷனால ஜெயில அடப்பட்டுறாரு. தன்னுடைய பொண்ணு ஒரு பக்கம் காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் தீவிரவாதிகிட்ட ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இது ரெண்டுல இருந்து அவர் எப்படி மீண்டு வந்தாரு அப்படிங்கிறது தான் மிஷன் சாப்டர் 1 மொத்த கதையே. அருண் விஜயோடைய ஆக்டிங் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பக்கபலமாவே இருந்திருக்கு. பொதுவாகவே அருண் விஜய் ஒரு ஆன்டகனிஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு புரோட்டகனிஸ்டா இருந்தாலும் சரி, கொடுக்கப்பட்ட ரோலை கச்சிதமா பண்ணி முடிச்சிருவாரு. இந்த படத்துலயும் அவருடைய கெட்டப்ல இருந்து எல்லாமே பேச முடியாத விஷயமா தான் வந்திருக்கு. ஏமி ஜாக்சன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவர் வந்து நம்ம பிக் ஸ்கிரீன்ல பாக்குற ஒரு ஃபீல் நம்ம பாலிவுட் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அவங்களுமே தன்னுடைய ரோலை பர்ஃபெக்டா பிளே பண்ணியிருக்காங்க. தாண்டி இந்த படத்துல பெரிய பாசிட்டிவான ஒரு ஃபேக்டர் ஸ்கிரீன் பிளே, படம் நகர்ந்த விதம். எந்த இடத்துலயுமே படம் வந்து சலிப்பு தட்டல, எந்த இடத்துலயுமே முகசுலிக்க வைக்காம எட்ஜ் ஆஃப் த சீட்ல டைரக்டர்ஸ் வந்து உட்கார வச்சிருக்காரு ஆடியன்ஸ். அது இந்த படத்தை ஒரு பெரிய பில்லராகவே இருந்திருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஜீவ் பிரகாஷோடைய இசை, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ட்ராக்ல படம் மூவ் ஆகுது, தீவிரவாதிகள் வராங்க, ஒருத்தர் வந்து ஜெயில மாட்டிக்கிட்டாரு, இவ்வளவு பிரச்சனையால ஒரு இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படிங்கிறப்போ அவர் கொடுத்த அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அருண் விஜய்க்கு உண்டான பிரச்சனையை நம்மளோட பிரச்சனையை யோசிக்க வச்சிருக்கு. டெக்னிக்கல் டீம்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப பர்ஃபெக்டா வந்திருக்கு. ஓவராலா பாக்குறப்போ இந்த படத்துல மைனஸ் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த பாயிண்ட்டுமே கிடைக்கல. இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல படத்துல பிரச்சனைக்கான சொல்யூஷன் தேடி அருண் விஜய் ஓடுறாரு அப்படிங்கிற பட்சத்துல அது இன்னும் கொஞ்சம் வந்து யதார்த்தமா நம்பகத்தன்மை உடையதா எடுத்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஏஎல் விஜயோடைய முயற்சியில இது ஒரு சக்சஸ்ஃபுல்லான முயற்சினே சொல்லலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.5 out of 5. இதே மாதிரி வேற ரிவ்யூ சந்திக்கிறேன். விஜய் கார்த்திக்.